வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி மெக்காவில் ஓல்டு மெக்கா இருக்குது. பழைய காலத்து இந்த தெருக்கள், இந்த வீதிகள், அங்கே உள்ள இந்த பழைய காலத்து கோயில்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே இந்த தாய்ப்பா ஹவுஸ்னு ஒரு இடம், பார்க்க வேண்டிய இடமும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த நாளை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி தாய்ப்பா ஹவுஸு, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்ம லிப்ஸான் ஹவுஸாக பக்கத்துலேயே பஸ் இருக்குது. அங்கேயே இந்த ஓல்டு மெக்கான்றது பஸ்ஸுக்கு போனாக்க போயிடலாம். இதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் இந்த வெடி மருந்துகள் வச்சுருக்கிற தொழிற்சாலை, அந்த வெடி மருந்து அது இன்னும் அந்த இடத்த அழியாமல் எல்லாமே ஏற்கனவே டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. என்னால் அதை முன்னாடி ஒரு கேண்டீன் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இதுக்கு நுழைவு கட்டணம்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பார்க்கலாம். நல்ல நடுவில் கீழே இறங்கி போய் பார்த்தா ஏதாவது சேதங்களும் பண்ணிடுவாங்கன்னு நடப்பாத மாதிரி மரக்கட்டையிலே அமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சுற்றிலும் இந்த எவ்வளவோ இடம் சுற்றிலும் இருக்குது. அது சுற்றிலுமே இந்த ரெண்டு பக்கமும் இரும்பு வேலி வச்சு நடுவில் நடப்பாதை மரக்கட்டையில் வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ஆறு மாதிரி போகுது. எல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ண இடம், அவங்க தங்கியிருந்த இடம், அந்த வீடு ஃபியூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை இது மாற்ற மாதிரி அந்த போர்ச்சுகீஸு இதில் வச்சுருக்காங்க. இது அங்கே உள்ள போட்டு வச்சுருக்காங்க. அது ஜாஸ்தி பேர் மெக்காவில் இது ஜாஸ்தி பேர் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தேன் மெக்காவில். இந்த இடத்த யாருமே காட்டவே இல்லை. அது ஏன்னு தெரில, ஒரு ஃபேமஸாக இல்லாதனால காட்டலையே என்னன்றது தெரில. நம்ம சரி இதை புதுமையாக ஒரு இடம், இது வரைக்கும் யாருமே இது பண்ணலன்றது தான் இதை கவரேஜ் எடுத்துச்சு. எவ்வளோ பழங்காலத்து மரங்கள், நல்ல மெயின் இடமா தான் இருக்குது. இந்த பழங்காலத்து பில்டிங் எல்லாம் அதை இவங்க ஆர்மியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே இது போட்டிருக்காங்க, செக் போஸ்ட் மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க. மறுபடி மேலோட்டமாக அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு வர வேண்டியது தான். அங்கங்கே உட்கார்றதுக்கு உட்காந்து பார்க்கலாம். நமக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அதில் கூட்டம் வரலையா, இல்லை எப்போதுமே கூட்டம் இருக்காதா என்னன்றதுன்னு தெரியல. ஒரு உள்ள லைட்டிங் வசதியெலாம் உள்ள இல்லை, வெளியேருந்து பார்க்கலாம். இல்லை ஜனவழியாக ஏன்னா அவங்க செவரில் அப்படி பாருங்க, இன்னும் பராமரிக்கப்படாமல் அப்படியே அந்த பழைய இதுலேயே வச்சுருக்காங்க. இந்த பழைய அமைப்பை மாற்றவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. அங்கங்கே அது என்னென்ன பில்டிங்கு, என்ன அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது சின்ன சின்ன போர்டு வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இது அந்த போர்ச்சுகீஸ் இருந்தப்போ ஏன்னா இப்போ இந்த மாதிரி டவுன் மாதிரி இல்லை, இப்போ அது தீவு தானே, மெக்கா தீவு. இந்த கப்பல்களுக்கு அனுப்புறதுக்காக இந்த வெடி மருந்து கிடங்கு மாதிரி வச்சுருக்காங்க. வெடி மருந்து ஏற்றி உள்ளே அனுப்புறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இறக்குமதி பண்ணியும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவரம் சரியாக புலப்படலை. என்ன பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆதி காலத்து பில்டிங்லாம் இப்போ மாடர்னைஸில் இருக்கிற இடத்துல பார்க்குறது அபூர்வம் தான். ஒன்றத்தையும் அழிக்காமல் அப்படியே அந்த ரூஃபை கூட மாற்றலை, ஒன்றும் பெயிண்ட் அடிக்கல, இது ஒன்றும் பண்ணல. சிலது வரைக்கும் அழிஞ்சு கிடக்குது. சிலது எதுக்குமே ஜன்னல் சிலதுக்கு இருக்குது, மெயின் கதவு இல்லை. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. செவரெலாம் பாசம் பிடிச்சி போய் உள்ளே எட்டி பார்த்தாக்கா எல்லாம் காலியாக இருக்குது. ரோடு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி அந்த காலத்தில். தாய்ப்பா ஹவுஸ், இதுக்கு அடுத்து பக்கத்தில் தான் இந்த தாய்ப்பா ஹவுஸ் இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா அந்த பக்கம் போவோம். அது ஒரே இடத்துல இருக்கிறதுனால இதையும் பார்த்துருவோம்.
நமக்கு ஒரு புது சப்ஜெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரைட்டுங்க. ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. செவரு பாருங்கள், அப்படியே பாசம் முடிச்சு மழை, வெயில், புயல் எல்லாத்துலேயும் அப்படியே இருக்குது. அதை பராமரித்து வராங்க. அது அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். நம்ம ஊரில் இந்த மாதிரி இடம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? யாரும் யூசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விவசாயம் அழிச்சிட்டு எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. அந்த இடம் பழமையும் மக்கள் அங்கே உள்ள கவர்மெண்ட்டு பாதுகாத்து அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதுதான் மெயினு. எல்லாம் அங்கே சேரும் போட்டிருக்காங்க, அப்படியே உட்காந்து பொழுது ஏரி குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஈவினிங் டயத்தில் வரலாம். நல்ல லைட்டு வசதிலாம் இருக்குது. எல்லாம் தெரியல. இப்போ நம்ம போனது கிளம்புற சாயங்காலம் சாத்திடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சும்மா மேலோட்டமாக பார்க்குறதுனா ஒழிய ஒவ்வொரு இது உள்ளே போய் இருந்து இப்போ பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இடிஞ்சு உபயோகப்படுத்தாத வீடுகள் தானே வீடுகள் அது இருக்குது. அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு வெளியில் போக வேண்டியது தான். இது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. பஸ் இந்த ஓல்டு மெக்கானிக் பஸ் வந்தாக்க இந்த மெயின் ரோட்லேயே இறக்கி விட்றாங்க. அதை இறங்கின உடனே கொஞ்சம் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபியூஸ் ஹவுஸ். அது வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கான். அதோட வரலாறு பார்த்தாக்கா எல்லாம் இந்த மாதிரி இந்த வெடிபொருளை கொண்டு வந்து சேமிக்கிறதும், திருப்பி கொண்டு போய் கப்பல்லேருந்து இறக்கி கொண்டு வரதும், திருப்பி வேறு இடத்துங்களுக்கு அனுப்புறதுக்குமான இடம்தான் போட்டிருக்குது. இந்த நம்ம ஏறி வந்தாச்சு. இதுதான் இந்த தைப்பா ஹவுஸுன்றது. அதனால் அந்த காலத்தில் வந்து போர்ச்சுகீஸு ஆர்கிடெக்டில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து இது அட்மிஷன் ஃப்ரீ தான். கிளம்புற 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். தூரத்தில் இது கார்டன், பெரிய கார்டன் வச்சுருக்காங்க. கார்டன்லேருந்து பார்த்தா தான் அந்த நம்ம வெனாடியன், கிரேட் வெனாடியன் அந்த மெயின் ரோடு தெரியுது. இது ஒரு பக்கம் ஓரமாக சுற்றிலும் ஆகாயத்தாமரை செடி வளர்ந்துருக்கு. அந்த ஏரி விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்குது. அதில் கார்டனிங் வந்து ஆர்கிடெக்சர் அவங்க ஏதோ இதில் இருக்குது. நல்லா பாருங்க. அந்த இது அந்த தாய்ப்பா ஹவுஸ் உள்ளாரியே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு மியூசியமும் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம காமராஜ் போன டயத்தில் திறக்கலை. ஆனால் அந்த வீட்டை மட்டும் பார்த்துட்டு பார்த்தோம். பக்கத்தில் தான் அந்த பார்க் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் இப்போ இந்த ஆகாய தாமரை இது பாருங்கள், அது இயற்கையே. நம்ம சும்மா தாமரை இலை சின்னதாக பார்ப்போம். இதுலேயே அந்த வரியாக புது மாதிரி மாடலாக இருக்குவாங்க. எவ்வளோ உயரத்தில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தனியாக அது மட்டும் தனியாக வளைஞ்சி போய் மேலே போய் நிற்கிது. 2 பக்கம் ஆகாயத்தை இது தாமரை இலை குரோட்டன்ஸ் மாதிரி வச்சு ஆள் வச்சு பார்த்துக்கிறாங்க. அதே அவங்க ஃபுல்லாக குரோட்டன்ஸ் தான். இது முன்னாடி வந்து அந்த தாய்ப்பா ஹவுஸுன்றது வந்து முன்னாடி வந்து சீனியர் சர்வெண்ட்டு, சிவில் சர்வெண்ட்ஸு கொடுத்துருந்தாங்களாம். 1921 கட்டினப்போ. அப்போல்லாம் தான் இதை கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லி அதை இதான் மியூசியமாக மாற்றின்னு சொல்லி 1999 தான் மியூசியமாக மாற்றிருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து திரும்பி ஹாங்காங் போகணும். இது போயிட்டு அங்கேருந்து ஃபெரி சர்வீஸ் தான் பிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெரிக்கு வந்து 120 நேரம் நம்ம
நம்ம ஊர் காசுக்கு 1200 ஏன்னா வரப்போ நம்ம பஸ்ஸில் வந்தோம். $35 $350 தான் இருந்துச்சு. இந்த மேம்பலம் பார்த்துட்டு அதான் மெயினான இடம். அதெல்லாம் அந்த மெக்காவ் டவரு, அந்த லிஸ்பான் ரோட்டு பஸ்லேயே தெரியும் நேராக. அதான் எங்கே போனாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது, மெயினான இடம். அது நம்ம போய் ரூமை காலி பண்ணிவிட்டு ஃபெரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு இடம் ஃபெரி இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நேர்லேயும் போய் எங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூமுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பேக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாங்காங் கிளம்புவோம். ஹாங்காங்கில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது இப்போ நமக்கு. அங்கே 2-3 இடம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணத்தை தொடருவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.